வருஷத்துக்கு 3 விசேஷம் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் ஒன்று வரும், தீபாவளி வரும், ரம்ஜான் வரும், கிறிஸ்மஸ் வரும். அதையெல்லாம் தாண்டி இந்த வருஷம் என்ன ஒரு சிறப்பு, என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவருடைய கூலி படம். வருஷத்துக்கு 3 விசேஷம் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் ஒன்று வரும், தீபாவளி வரும், ரம்ஜான் வரும், கிறிஸ்மஸ் வரும். அதையெல்லாம் தாண்டி இந்த வருஷம் என்ன ஒரு சிறப்பு, என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவருடைய கூலி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் தலைவருடைய 50வது ஆண்டு, அவருடைய ஹிஸ்ட்ரியில், அவரோட சினிமாவுக்கு இந்த ஃபீல்டில் 50வது ஆண்டில் நடக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்ச்சி. இந்த படம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் முந்தைய படங்களை எல்லாம் தாண்டி ரெக்கார்டு பிரேக்கையும் தாண்டி இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரெக்கார்டு மேக்கரா மாறி இருக்காரு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இந்த படம் கண்டிப்பாக இன்னைக்கு பொள்ளாச்சி முருகாலய தேட்டரில் செலிப்ரேஷன் நடக்குது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நீங்கள் எல்லாரும் ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி 100வது நாளும் இந்த படத்தை எங்களுடைய ரசிகர் பட்டாளத்தோட நிச்சயம் கொண்டாடும் அப்படிங்கிறத இன்னைக்கு உங்களுடைய செய்தி சேனல் வால்பா தெரிவிச்சுக்கிறோம். நீங்களும் இந்த படத்தை பாருங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் படத்துக்கு எப்பவுமே ஒரு மாஸ் இருக்கும், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பரபரப்பு இருக்கும். ஆனால் 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்து பரபரப்பான ஒரே ஒரு படம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தலைவரனுடைய இந்த கூலி படம் தான் அப்படிங்கிறத இந்த ஒரு நேரத்தில் சொல்றோம். இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, தலைவருக்கு 75 வயசு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த படத்தை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேரளால பார்த்துட்டு தலைவருக்கு 75 இல்லைங்க, இது பார்த்தா 25 மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது தலைவருக்கு கிடைத்த வெற்றி, அவருக்கு கிடைத்த ஒரு ஆண்டவனுடைய அனுகிரகம். அது மட்டும் இல்லாம எங்களை போன்ற கோடிக்கணக்கான ரசிகர்களுடைய அன்புனாலதான் அவர் இன்னும் 100 ஆண்டு காலம் வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லா சார்பையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கூலி படத்தை பார்க்க வந்த ரசிக பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் முதற்கண் ரசிகர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூலி படம் தலைவருடைய 50வது ஆண்டு சாதனை, 50வது ஆண்டு உடைய சாதனை. நாங்கள் அவர் பிறந்தநாளை 75வது ஆண்டு பிறந்தநாளை ஜெயிலர் 2ல் கொண்டாட போகிறோம். இருந்தாலும் இப்போ கூலி அதுக்கு முன்னோடியாக நாங்கள் அதை எடுத்துக்கிட்டு அதை இப்போ ஒரு செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். உலகம் முழுதும், தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலகம் முழுதும் தலைவர் உலகத்துக்காக பிறந்தவர். அவர் தலைவர் உலகத்துக்காக பிறந்தவர், உலகம் முழுதும் கொண்டாடுறாங்க. சிங்கப்பூரில் ஒரு கம்பெனி ஒரு விடுமுறையை அறிவித்து அவங்களுக்காக, அந்த பணியாளர்களுக்காக அத்தனை பேர்த்துக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து அத்தனை செலவில் ஏற்றுக்கிட்டு தலைவருக்காக பெருமைப்படுத்தியிருக்காங்க. உலகம் முழுதும் பெருமைப்படுத்தி கொண்டாடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலேயே அதே மாதிரி நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு பெருமை தான். நாங்கள் இப்போ கேரளாவில் 6 மணிக்கு ஷோ போட்டாங்க, இங்கே 9 மணிக்கு தான் போடுறாங்க. இருந்தாலும் நாங்கள் இங்கே கொண்டாடணுங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் 9 மணிக்கு இங்கே கொண்டாடிட்டு இருக்கோம். தலைவர் தான், யார் அவருக்கு போட்டி கிடையாது. சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான், வேற யாருமே ஒருத்தர் தான். அதுக்கு யாரும் போட்டி கிடையாது. போட்டின்னு நினைச்சாலே தவறு தான், அதை நம்ம சொல்ல விரும்பல. போட்டியே இல்லாத ஒரு ஆளுக்கு போட்டி எப்படி வரும்? போட்டியே இல்லாத ஆளுக்கு போட்டி கிடையவே கிடையாது. உலக சூப்பர் ஸ்டார் அவர் தான் தலைவர், அவரது ஒருத்தர் தான். அதனால நாங்கள் எல்லா தியேட்டர், பொள்ளாச்சியில் இருக்கிற அத்தனை தியேட்டரும் அவர் கொண்டாடி மகிழ்ந்துட்டு இருக்காங்க.